ஐயாவினுடைய ஆய்வுகளுக்கு மீண்டும் ஐயாவுக்கான கைத்தட்டல்களை வழங்கலாம். உலகில் இருக்கக்கூடிய தமிழ் குறித்த பல்வேறு மேற்கோள்களை காட்டி ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக உலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய ஆய்விதழ் வெளியிடப்படுகிறது. இவ்விதழ்களை வெளியிட அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தொகுப்பாசிரியர் வி முருகன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய ஜர்னல் ஆஃப் தமிழ் கல்ச்சர் என்ற நூல் தற்போது வெளியிடப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ஐயா மற்றும் அமைச்சர் கோவி செழியன் ஐயா நூல்களை வெளியிடுகின்றனர். கைத்தட்டல்களால் இந்த நூலுக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இந்நூலை வி முருகன் ஐயா தொகுத்து வழங்கியுள்ளார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து வாழ்த்துரைக்கான நேரம் இது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் கனவு திட்டங்களில் ஒன்று சமத்துவபுரம். அந்த சமத்துவபுரம் குடியிருப்பில் வாழ்ந்து வளர்ந்து இன்று அமைச்சர் பெருந்தகையாக உயர்ந்து நிற்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களோடு அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையில் உலக தமிழாராய்ச்சி மன்றம் நடத்துகிற மணிவிழா நிகழ்ச்சி தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களால், தமிழ் அறிஞர்களால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால், தமிழ் அறிஞர்களால், கண்டம் கடந்து கடந்து வாழுகிற தமிழர்களால், தமிழ் அறிஞர்களால், தமிழ் ஆர்வலர்களால் எதிர்பார்ப்பும் பாராட்டும் பெருமையும் கொள்ளக்கூடிய வகையில் இனிதே நடைபெறுகிற இந்த மணிவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்களெல்லாம் கலந்து கொள்ளுகிற நல்ல வாய்ப்பினை வழங்கி வரவேற்புரையாற்றிருக்கிற உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துடைய பொதுச் செயலர் மிக அருமையான முறையில் விழாவை உருவாக்கி தந்து உரையாற்றியிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஞானசேகரன் அவர்களே, தலைமை உரையாற்றி நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அருளாளர், பண்பாளர், அறிவாளர், நெறியாளர், பல்வேறு புகழுரைக்கும் பெரும் பொருத்தமுடைய அன்பு சகோதரர் ஆருயிர் அண்ணன் தலைவர் அரசர் அருளாளர் அவர்களே, நோக்க உரையாற்றியிருக்கிற நம்முடைய ஆராய்ச்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் பாசத்திற்கு மரியாதைக்குரிய முனைவர் ஐயா மருதநாயகம் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு ஆய்வுதல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இலங்கை அன்பு சகோதரர் பேராசிரியர் முனைவர் சண்முகதாஸ் அவர்களே, பாசத்திற்கு மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி பல்வேறு பணிகளுக்கு இடையிலையும் தாய்மொழியாம் தமிழ் மொழியும், தமிழ் உணர்வையும், தமிழ் பண்பாட்டையும், தமிழ் ஆராய்ச்சியையும் எதிர்கால தமிழ் சந்ததிக்கு எடுத்துச் செல்கிற ஒரு அரும்பணியாற்றி வருகிற பாரம்பரியமிக்க நிறுவனமாக, அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுகிற நிலையில் உலக தமிழாராய்ச்சி மன்றத்துடைய மணிவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாமனிதர் எளிமையாய், தூய்மையாய், மாசற்றவராய், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அமைச்சரவையில் மாசற்ற மாணிக்கம் எனது அன்பு தம்பி மாசு என்று தமிழ்நாடு முதலமைச்சரால் பாராட்டப்படுகிற எங்கள் ஆரோக்கிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியும் சிறப்பும் தகுதியும் தமிழ் அறிவும் தமிழ் உணர்வும் அதிகம் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள்,
மேடையில் வீற்று பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் பொன்னவைகோ அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் புலமை பெற்றவராக தமிழ்நாடு முழுவதும் அறிஞர்களால் பாராட்டப்படுகிற பெருந்தகையாளர் பேராசிரியர் முனைவர் மறைமலை இலக்குவனார் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மேலாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் பாசத்திற்கு மரியாதைக்குரிய முனைவர் பேராசிரியர் அண்ணன் வேல்ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற திராவிட சிந்தனையாளர், தமிழ் பற்றாளர், சமூக ஆர்வலர், கட்டுரையாளர், நல்ல பேச்சாளர், நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் என்ற எல்லா பெருமையும் பெற்றிருக்கிற விழாவிலே வீற்றிருக்கிற என் அன்பு சகோதரர் அருள் தந்தை ஜெகத் கஸ்பர்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இன்னும் அழைப்புதல் முழுவதும் அவர்களுடைய பெயர்களை, பொறுப்புகளை, படிப்புகளை, தகுதிகளை, குணங்களை, ஆற்றலை, அறிவை அனைவருடைய பெயரையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஆவல், எண்ணம், ஆசை இருந்தாலும் கூட வரவேற்புரையாற்றிய அருமை அண்ணன் ஞானசேகரன் அவர்களும் தலைமை உரையாற்றிய நம்முடைய பேராசிரியர் அவர்களும் எடுத்து சொன்ன அனைத்து பெயர்களையும், அனைத்து ஆளுமைகளையும், மேடையில் இருப்பவர்களும் எதிரே இருப்பவர்களையும் நானும் அழைத்ததாக, விழித்ததாக, மகிழ்ந்ததாக, பெருமை சேர்த்ததாக, ஏன் அவர்களை பார்த்து சற்று பொறாமைப்பட்டவனாக கூட எண்ணிக்கொள்ளலாம். அந்த நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற எதிரிலும் மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற, நான் கல்லூரி காலத்திலிருந்து பயின்ற பொழுது எங்களோடு பயணப்பட்டு வருகிற என்னோடு அண்ணன் மாசவரோடு இணைந்து பணியாற்றுகிற அருமை அண்ணன் குணசேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிற, என்னை முதலில் அவர்தான் அன்போடு அழைத்தார் என்று சொல்லக்கூடிய வகையிலும், எப்படி தாய்மொழியாம் தமிழுக்கு ஆ அகரத்தில் ஆவோ அதேபோல் அசோகன் என்று எங்கள் அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் என்னால் பாராட்டப்படுகிற அண்ணன் அசோகன் அவர்களே, எத்திராசு கல்வி குழுமத்துடைய நிறுவனர், குழுமத்துடைய முக்கிய நிர்வாகி, என்னை சந்திக்கும் போதெல்லாம் உயர்கல்வி குறித்து பல்வேறு கருத்துக்களை வழங்கி வருகிற அண்ணன் முரளிதரன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் மாணவர் பேரமைப்பில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறோம், ஆண்டோர்கள், சான்றோர்கள். அந்த அமைப்பிற்கு இன்றைக்கு நான் தலைமையேற்று வழிநடத்துகிற பொறுப்பை பெற்றிருக்கிறேன் என்று எளிய முறையில் உயர்ந்த குணத்தோடு என்னிடம் அறிமுகமாயிருக்கிற அன்பு சந்தோகர் ரூப் சந்தர் அவர்களே, இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டு நானும் ஒரு ஆராய்ச்சி மாணவன், முனைவர் பட்டம் பெற்றவன் என்ற அங்கீகாரத்தை, பெருமையை இந்த நிமிடத்தில் இன்று பேசுவதற்கும் எனக்கு ஒரு நெறியாளராக, நான் பச்சைய பொன்னூரில் மாணவராக வென்ற பொழுது என்னுடைய வழிகாட்டியாக PhD கைட் அருமை சகோதரர் முதல்வர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் ஆண்டவர் அவர்களே, இன்னும் இந்த அரங்கத்தில் குடும்பி இருக்கிற அன்பு சகோதரர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்னைக்கு மதிக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களே, அரங்கில் குழுமி இருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பேசிக் கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் என்னை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருகிற மாசற்ற மாணிக்க மக்கள் நலத்துறை அமைச்சர் அண்ணன் மாசுவாக இருந்தாலும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பதட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நம்முடைய உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் சார்பில் நீங்கள் வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும், சிறிது நேரமாவது பேச வேண்டும் என்று அருமை அண்ணன் ஞானசேகரன் அவர்களும் அண்ணன் அசோகன் அவர்களும் ஏனைய பொறுப்பாளர்களும் எங்களை சந்தித்து கேட்ட பொழுது, பார்க்கலாம், தேதியை தரலாம் என்று கூட எண்ணாமல் தமிழ் ஆராய்ச்சி மையம் என்ற வார்த்தையின் காதில் பட்டவுடன் நிச்சயம் கலந்து கொள்கிறேன் வந்தது பெருமை, அமர்ந்ததும் பெருமை. ஆனால் ஆண்டோர்கள், சான்றோர்கள், புலமை மிக்கவர்கள் பேச பேச காதுகளில் கேட்கும் போதுதான் எங்களுக்குள்ளாவே மனதிலே ஒரு அதிர்வு. காரணம், பொதுவாழ்வில் ஈடுபட்ட நாங்கள், அண்ணன் மாசு போன்றவர்கள் பல்வேறு திருமண கூட்டங்களில் பேசியிருக்கிறோம், பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறோம், கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறோம், பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறோம், மாநாடுகளில் கூட பேசியிருக்கிறோம். ஏன் லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிற மாநாட்டில் கூட பேசுகிற வாய்ப்பு இயக்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது, எங்கள் தலைவர் தந்திருக்கிறார். ஆனால் பேசும்போது 150 தமிழறிஞர்கள் என்ற எண்ணிக்கையை சொன்னார். இது 150 அல்ல, 150 உலக தமிழ் மாநாடுகளை நடத்துவதற்கான ஆளுமை பெற்றது. தேன்துளி சிறிதுதான் சுவை அதிகம். தேன்துளியை போல் தமிழறிஞர்கள்
இன்றைக்கு கூடி நிற்கின்ற அவையில் மணி விழாவில் நாங்கள் கலந்து கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய, இந்த பெருமை சேர்க்கிற வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னகலாத தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அவையில் கலந்து கொள்வதை என்னுடைய பெருமையாக கருதுகிறோம். இங்கே உரையாற்றிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தாய்மொழியின் சிறப்பை, பெருமையை சொல்லியபடி, பாராட்டியபடி மேற்கோள்களை, ஆய்வு கட்டுரைகளை, அரங்க கட்டுரைகளை வாசித்தார்கள். அதில் எங்களுக்கு தரப்பட்ட அந்த குறிப்பு செய்தியில் தவத்திரு தனிநாயகம் அடிகளார் தமிழ் மீது தாம் கொண்ட தீராத காதலால் என்ற ஒற்றை வார்த்தையை தந்தார்கள். தமிழ் மீது, தாய் தமிழ் மீது தீராத காதல் என்பது இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறோம். அந்த காதல் தானே இந்த அமைப்பை உருவாக்கி, இப்பேற்பட்ட கட்டமைப்பை உருவாக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பு, பாசம், அது வெறுப்பு, மறுப்பு மாறும். ஆனால் மனதில் என்றைக்கும் மாறாத கல்வெட்டு காதல். அந்த காதல் ஒரு மொழி மீது உண்டி என்றால் உலகத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் நாம் அப்படி கொண்டாடப்படுவதில்லை. அதனால்தான் முன்னால் உரையாற்றியவர்கள் எல்லோரும் எத்தனையோ வேறுபாடுகள், ஜாதிய வேறுபாடு, மத வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு எவ்வளவு இருந்தாலும் உலக நாடுகளில் மேம்பட்ட மொழியாக பேசப்படுகிற மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழி. அது நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி ஒன்று உண்டு என்றால் எந்த வரலாற்று ஆராய்ச்சியாளரும் அகில உலகத்தில் இருக்கிற தமிழ் மொழிகளை ஆய்வு செய்தால் கூட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி ஒன்று உண்டு என்றால் அது நமது தாயகமாம் தமிழகத்தில் பிறந்த தாய்மொழி மட்டும்தான். அதனால்தான் அந்த மொழியின் சிறப்பை கூட இங்கே நம்முடைய முனைவர் சொன்னதை போல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லுகிற இன்னொரு மொழி உண்டா, இலக்கியம் உண்டா? எனவே அப்பேற்பட்ட சிறப்பு இன்றைக்கு உலக நாடுகளில் பேசப்படுகிற போல் ஐக்கிய நாட்டு சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அண்ணன் இந்திரா காந்தி மேற்கோள் காட்டினார். அவையெல்லாம் குறிப்பிட்டார்கள். எனவே பிற மொழி என்பது வேலை வாய்ப்புக்கு செல்வதற்கும் படிப்பதற்கும் பயன்பெறுவதற்கும், ஆனால் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் நம் உயிராய், உணர்வாய், அன்னையாய், தந்தையாய், தாயாய், காதலையாய் நம் வாழ்விக்க ஒரு தாய்மொழியாக தமிழ் விளங்குகிறது. அந்த பெருமைதான் நாம் ஒன்று கூறுகிறோம். நம்முடைய அருமை என்ன ஞானசேகர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த அமைப்பை கட்டி காப்பதில் ஏற்பட்ட இடர்பாடு என்று. பொதுவாகவே மாணவர்கள் மத்தியில் மன்றத்தில் பேசுவது என்பது பெரும் சிறப்பு. அதில் தமிழ் மாணவர்கள் என்றால் சொல்ல வேண்டாம், கல்லூரி அளவில் என்றால் இன்னும் சொல்ல வேண்டாம். ஆனால் இன்னைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் இருப்பவர்கள் ஸ்காலர்ஸ், அவர்கள் ஒன்று கூடி ஒரு சபையை நடத்துவது என்பது, அவர் வரவேற்புரையாற்றுவது, ஒவ்வொரு ஆளுமையை பற்றி, அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி, அவர்களுக்கு இருக்கிற கடமை உணர்ச்சியை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். நான் அறிந்தவரை, தெரிந்தவரை அதிகம் ஆர்வலர்களை, ஆற்றலாளர்களை, ஸ்காலரை, திறனாய்வாளர்களை, படித்த மேதைகளை, படித்ததுக்கும் படித்த மேதைகளை, இன்னும் சொல்ல முடியால் அதிகம் ஆளுமை உள்ள மாமனிதர்கள் உள்ள ஒரு அமைப்பு தமிழகத்தில் உண்டு என்றால் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் மட்டும்தான். அதை கட்டி நடத்துவதற்கு தனி தகுதி வேண்டும், தனி பெருமை வேண்டும். அதற்குரிய சிறப்பு குணம் பொதுச்சாளருக்கு உண்டு என்றால் எதை பார்த்தாலும் புன்னகை கொடுக்கிறாரே, அந்த புன்னகையே கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த சபையில் கருவூலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பெட்டகம். சரி, இப்பேற்பட்ட சிறப்பு பெருமை எப்படி கிடைத்தது? 1968 நம்முடைய துவக்கப்பட்ட நம்முடைய அமைப்பு, 1964 துவக்கப்பட்ட அமைப்பில் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் 1970 பேசினார் என்ற குறிப்புகள். இந்த மன்றத்தில் பேசாத தமிழ் அறிஞர்கள் யார்? தமிழ் தலைவர்கள் யார்? தமிழ் சிந்தனையாளர்கள் யார்? திராவிட பற்றாளர்கள் யார்? எனவே தாய்மொழியாம் தமிழ் மொழி மேன்மேலும் சிறக்கிறது என்று சொன்னால் அதை வாழ்விக்க மேன்மைப்படுத்த வந்த ஆட்சியாளரும் திராவிட சிந்தனையாளரும் அடிப்படை காரணம். பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 3 முத்தான மும்முனை திட்டங்களை கொண்டு வந்தார். அது ஒன்று இருமொழி கொள்கை. ஆங்கிலமும் தமிழும் தான் தமிழகத்தின் ஆட்சி மொழி. அப்பேற்பட்ட ஒரு முடிவை பேராசான் அண்ணா எடுக்காமல் இருந்திருந்தால் எப்பேற்பட்ட மொழிகள் உள்ளே வந்திருக்கும், எவ்வளவு சின்னாபனமாகி இருக்கும், எவ்வளவு இடர்பாடு. இன்றைக்கும் கூட மும்மொழி கொள்கையை திணிப்போம் என்று மாநிலங்களுக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு திணிக்கிறது. அப்படி திணிக்கிற நேரத்தில் எந்த மாநிலத்திலிருந்து முதல் எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது என்று சொன்னால் அது தமிழகத்தின் முதலமைச்சர், தன்னகலாத தலைவர் அண்ணன் தளபதியார் மட்டும்தான்.
நாங்கள் பேசுவது அரசியல்ல. மொழியை வாழ வைக்க அண்ணா மேற்கொண்ட முயற்சி. அதைத் தொடர்ந்து அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை யாத்து தந்த விதம், பேசுகிற நானாக இருந்தாலும் வந்திருக்கிற நீங்களாக இருந்தாலும் பிறமொழிக்குரியவன் பிற மாநிலத்தை சார்ந்தவன் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் கூட தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலொடுத்த என்ற பாடல் ஒழிக்கப்பட்டால் எழுந்து நின்று தலைவணங்கி நிற்க வேண்டிய கட்டத்தை உருவாக்கி தந்த பெருமை அன்பு தலைவர் டாக்டர் கலைஞருக்கு உண்டு. தமிழ் மொழியின் சிறப்பு அது இடையிலே ஏற்பட்ட இடர்பாடு. அந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடும்போது கட்டாயம் எழுந்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை போட்ட தலைவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இடையிலே நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் தாய்மொழியை, திராவிட தாய்மொழியை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற பெருமை உடையவராக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர் இருந்த போது, ஆளுநர் அண்ணன் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது, மேயராக இருந்த பொழுது அரசு கட்டிடங்களில் அலுவலகங்களில் தமிழ் வாழ்க என்று மின்னொலியால் பொருத்தப்பட்ட அந்த விளம்பர பலகையை தமிழகம் முழுவதும் ஒழிக்க செய்தார். அப்படி சொல்லுவது நம்மை பறைசாற்றிக் கொள்ள, நம்மை இன்னும் பெருமை சேர்த்துக் கொள்ள. அப்படி தமிழாய் வாழ்ந்த தமிழர்கள் தமிழகத்தை ஆளுகிற காரணத்தால் தான் தமிழ் ஆராய்ச்சியுடைய மேம்பாடு. திருவிளையாடல் பாடலில் தர்மியும் சிவாஜியும் நாகேஷ் சிவாஜியும் வசனம் பேசுவார்கள். அது பிரிக்க முடிந்தது எது, பிரிக்க முடியாதது என்றெல்லாம் கேட்பார்கள். பிரிக்க முடியாது என்று கேட்பான். உடனே சொல்லுவான் வறுமையும் புலமையும். தமிழறிஞர்கள் என்று சொன்னால், தமிழ் சார் என்று சொன்னால், தமிழ் வாதியார் என்றால் ஆதி காலத்தில் அப்படி இருந்த நிலைமை. ஆனால் கலைஞருக்கு பிறகுதான், அண்ணாவுக்கு பிறகுதான் தாய்மொழியை தமிழ் மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று தமிழ் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியராக வர முடியாத நிலை. கலைஞர் வந்த பிறகுதான் தமிழ் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியராக வர முடியும் என்ற அடிச்சுவட்டை அப்படி உயர்த்தி தந்தார். அதன் பிறகு தமிழ் அறிஞருடைய நூல்கள் நாட்டுடைமை, தமிழ் அறிஞருடைய நூல்கள் நூலகங்களில், தமிழ் பதிப்பகத்தார்களுக்கு பாராட்டு நற்சான்று பத்திரம். ஆக எல்லா வழியிலும் தமிழ் சிறக்க வேண்டும் என்ற எண்ணம் திராவிட சிந்தனையாளர்களுக்கு உண்டு. அண்ணா, கலைஞர், இன்றைக்கு இருக்கிற அண்ணன் தளபதி என்பது நான் சொல்லுகிற மெய்ச்சான்று, உளமாற சொல்லுகிற வார்த்தை. இதே சட்டப்பேரவையில் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர், கலைஞர் பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர். கலைஞருக்கு ஒரு வேட்கை, திருக்குறளை, திருவள்ளுவர் படத்தை அரசு கட்டடங்களில், அரசு போக்குவரத்து கழகங்களில் வைக்க வேண்டும் என்ற ஆசை. அனைத்து கட்டடங்களிலும் திருவள்ளுவர் படம் வைத்து திருக்குறள் எழுதப்பட்டது. கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அன்றைக்கு ஒரு பேருந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலிருந்து சட்டமன்றம் போகிறது. எதிரி திசையில் இருந்த ஒரு பேர் இயக்கத்தை சார்ந்தவர் அதிலிருந்த திருக்குறளை படித்து விடுத்திருக்கிறார் சட்டப்பேரவைக்கு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு சென்று கேட்டாராம். நீங்க கேட்ட செய்தியாக இருக்கலாம். யாகாவாராயினும் நாகாக்க எழுதியிருக்கிறீர்களே, அந்த திருக்குறள் ஓட்டுநருக்கா நடத்துனருக்கா என்று கேள்வி கேட்டாராம். அவர்கள் கேட்டது அறிவும் பாழ்பட்ட கேள்வியாக கூட இருக்கலாம். திருக்குறள் அவர்கள் விரும்பாதது, நாம் விரும்புவது திருக்குறள். நாம் விரும்புகிற ஆற்றலாளர் திருவள்ளுவர். அதனால்தான் இன்னைக்கு போற்றி புகழுகிறோம். அண்ணா முதலமைச்சர் அருகில் நாவலர் 3வது நாற்காலியில் இன்றைய பெருமைமிக்க நூற்றாண்டு விழா நாயகர் டாக்டர் கலைஞர், அன்றைக்கு போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர். யாகாவாராயில் நாகாக்க பாடல் யாருக்கு எழுதப்பட்டது என்ற கேள்வி. அண்ணாவுக்கு பதில் சொல்ல தெரியும், பதில் சொல்ல தெரியாதவர் அண்ணா. அடுக்குமொழி பேசி பேசி மக்களை கவர்ந்த பேராசான் பேரறிஞர் அண்ணா. உள்ள பூர்வம் ஆனால் நிறைந்த அறிவு படைத்தவர், எளிய தோற்றம், மக்களை கவர்கிற ரசிகர் உடையவர் அண்ணா. அவருக்கு பதில் சொல்ல தெரியும், தெரியாதவர் அல்ல. கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை கற்றுத்தந்த தலைவர் அண்ணா. பதில் சொல்ல தெரியும். மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னவர் அண்ணா. பதில் சொல்ல தெரியும். ஆனாலும் அருகே திரும்பி பார்க்காத பக்கத்தில் பேராசிரியர் எடுத்து டாக்டர் கலைஞர். பதில் சொல்ல தெரிந்தவர் அண்ணா என்று சொல்றேன். இன்றைக்கு அறிவிக்கிறேன், பேசி பேசி ஒரு நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு கற்றுத்தந்த முதல் தலைவர் பேரறிஞர் அண்ணா. பதில் சொல்ல தெரியும். பக்கத்தில் இருக்கிற பேராசிரியர் விட்டு அருகில் இருக்கிற கலைஞரை பார்க்கிறார். அண்ணா ஏன் பார்க்கிறார் என்று கலைஞருக்கு தெரியும். அண்ணாவே பல கூட்டங்களில் சொன்னது உண்டு, நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு, ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாநிதி, அண்ணாவின் வாசல். அப்படி திரும்பி பார்க்கிறார். கலைஞர் புரிந்து கொள்வார். பட்டன்ற சபையில் இருந்தாராம். பேரவைத் தலைவர்களே, யாகாவாராயின் நாகாக்க திருக்குறள் யாருக்கு எழுதப்பட்டது, ஓட்டுநருக்கா நடத்துனருக்கா என்று மாண்பு உறுப்பினர் கேட்கிறார். நான் அவருக்கும் சொல்லுவேன், இந்த அவைக்கும் சொல்லுவேன். யாகாவாராயனின் என்ற திருக்குறள் ஓட்டுநருக்கா நடத்துனருக்கா என்று பிரித்து பார்க்க வேண்டாம்.
நாக்குடையவர்கள் எல்லோருக்கும் அது ஏக பொருத்தம் என்று லட்சம் பதில் சொல்லி திருக்குறளுக்கு பெருமை சேர்த்த ஒரு ஆட்சியாளர். இன்னைக்கு அது போல சம்பவங்களை எதிர்பார்க்க முடியுமா? இதே ராமச்சந்திரா மருத்துவமனை கடைசி செய்து முடித்துக் கொள்கிறேன். ராமச்சந்திரா மருத்துவமனை முதுகுலம் அறுவை சிகிச்சை குனிந்து எழுதக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். தழுதழுத்த குரலில் கலைஞர் சொன்னார், உடன்மறுப்பே என்ற கடிதத்தை நான் குனிந்து எழுதுவதால் தான் தமிழ் சமுதாயம் நிமிர்ந்து நிற்கிறது. நான் குனிந்து எழுதித்தான் ஆக வேண்டும், நாளைக்கு கட்டுரை வர வேண்டும், கடிதம் வர வேண்டும் என்று கலைஞர் எழுதுகிறார். எழுதி முடிக்கிறார். அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. மருத்துவர் சொல்லுகிறார்கள், அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு பிறகு 2 தினங்கள் அவர் உடம்பில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடாது. நீர்ச்சத்து குறைந்தால்தான் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அந்த இடம் புண் காயும், சீக்கிரம் அது குணமடையும். எனவே தண்ணீர் கொடுக்க கூடாது, நீர்ச்சத்து பொருட்கள் தராதீர்கள் என்று மருத்துவர் எச்சரித்து தருகிறார். 8 மணிக்கு எல்லோரும் வெளியேறி விடுகிறார்கள். கலைஞர் மயக்க நிலையில், அண்ணன் மூத்த குடும்ப உறுப்பினர்கள், ஒரு பக்கத்தில் செவிலியர். ராமச்சந்திரா மருத்துவமனை 10:30 மணி இருக்குமா, மயக்கம் தீர்ந்து கலைஞர் கண்மொழிக்கிறார், சுற்றி பார்க்கிறார். மருத்துவர் குறிப்பு எழுதி கொண்டிருக்கிறார், செவிலியர் மட்டும் நின்று கொண்டிருக்கிறார். அந்த செவிலியரை கலைஞர் செய்ய நினைக்கிறார். நர்சமா வந்தாங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், செய்ய காட்டுறார். உடனே ஓடி போய் அலைபேசியில் டாக்டரிடம், தலைவர் முடித்து விட்டார், குடிக்க தண்ணி கேட்கிறார், இங்க குடிக்க கூடாது, நீங்க தண்ணி கேட்கிறார் என்று சொன்னவுடன் தலைமை மருத்துவர் சொன்னாராம், தண்ணி கொடுத்துறாத, கொஞ்சம் காட்டன் பஞ்சு எடுத்து ஈர துணியை தண்ணியில நினைச்சு உதட்டல மட்டும் ஊத்தி எடு, அந்த ஈர பச தாகத்தை தீர்க்கும், தலைவர் நிவர்த்தி அடைவார் என்று மருத்துவர் செவிலியரிடம் சொல்கிறார். அந்த நர்சம்மாவும் காட்டனை எடுத்து தண்ணியில தொட்டு உதட்ட தொடச்சிருக்கு. ஒரு முறை தொடச்சிருக்கு. தலைவர் என்ன நினைச்சிருக்காங்க, தொடச்சிட்டு தண்ணி கொடுப்பாரு. 2வது முறையும் தொடச்சிருக்கு. தலைவர் அமைதியா இருக்காரு. 3வது முறையோடு நிறுத்தி இருக்காரு. ஏன்னு இருக்காரு, இல்லைங்கன்னு தொடக்க வந்திருக்கு. அப்பதான் தலைவர் கேட்டாங்க, உன் பேர் என்னன்னா, நர்சமா சொல்லிட்டேன், என் பேர் காவேரி. முன்னாடி தலைவர் சொன்னாராம், அதனாலதான் நீ கூட ஒரு சொட்டு தண்ணி எனக்கு தரமாட்டேங்க ஐயா. படுத்த படுக்கை, மருத்துவமனை, மருத்துவர், மயக்கமுற்ற நிலை, இரவு 11 மணி. தமிழாய் வாழ்ந்த தமிழன் தமிழகத்தை ஆண்டதால் தமிழ் மொழி வாழ்கிறது, தமிழ் ஆராய்ச்சி சிறக்கிறார். எனவேதான் சொன்னான், தமிழா இந்த தமிழ் மகன் தான் தமிழகத்தின் தலைமை அமைச்சராய் வருதல் வேண்டும். தமிழ் தெரிந்த என்றால் கோவிசிலியன் முதலமைச்சர், அந்த ஞானசேகர முதலமைச்சர், தமிழ் தெரிந்த என்றால் தமிழாய்ந்த. எனவே அந்த பொன்னான காலம் மீண்டும் தொடரட்டும். இன்னும் பல பணிகளை செய்ய காத்திருக்கிற மாமன்றம் வளரட்டும். உலக நாடுகளுக்கு இந்த மாமன்றத்தின் பணி அமையட்டும். அப்பொழுது அழைத்தாலும் எளியவனாகிய கோவி செல்யனும் என் அண்ணன் மாசுவும் உங்களோடு இணைந்து பயணிப்போம் 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 என சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மொழியின் சிறப்புகளையும் உலக தமிழாராய்ச்சி மன்றத்திற்கான வாழ்த்துகளையும் வழிகாட்டுதல்களையும் தமிழ் புயல் போல வீசி சென்ற அமைச்சர் கோவி செழியன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் உங்கள் கைத்தட்டல்களால் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்.